ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான தம் பிரியாணி என்னோடய சைடில் செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு ஒரு 200 ml எண்ணெய் சேர்த்துக்கேன். நான் வந்துட்டு இன்றைக்கி 1 kg பிரியாணி செய்ய போகிறேன். எண்ணெய் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இதில் வந்துட்டு எண்ணெய் சூடானதும் 2 பிரியாணி இலை, அது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை, அப்புறம் 3 ஏலக்காய், கொஞ்சமாக கிராம்பு சேர்த்துருக்கேன். 3 மீடியம் சைஸ் பச்சை மிளகாவை இந்த மாதிரி 2ஆக கீறி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறம் புதினா பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் புதினா கொத்தமல்லி சேர்க்கும்போது பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அது கூடவே மீடியம் சைஸ் ஆனியன் 4 கட் பண்ணி வச்சுருக்கேன் நீளமாக, அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ வந்துட்டு ஆனியன் சீக்கிரமாகவே நல்லா ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகி கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்துட்டு ஆனியன் சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ஆனியன் கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா காலையில் செஞ்சால் கூட நைட்டு வரைக்கும் பிரியாணி வந்து கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இப்போ வந்துட்டு 50 கிராம் இஞ்சியும் 50 கிராம் பூண்டும் க்ளீன் பண்ணி நான் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்துட்டு இந்த கரண்டியில் 2 கரண்டி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா வந்துட்டு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா இஞ்சி பூண்டோட ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ வந்துட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் சேர்க்கும்போது நம்மளுக்கு ஃபுட் கலர் எதுவும் சேர்க்க தேவையில்லை, இதோட கலரே போதும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கிரேவி மாதிரி ஆயிடுச்சு, எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு தக்காளி, பெரிய சைஸ் தக்காளியாக 4 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி வந்துட்டு நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா குழையட்டும். இதுக்கு வந்துட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிக்கிறேன். ஃப்ளேம் வந்துட்டு ஒரு கொஞ்சம் மீடியமுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்துட்டு அடி பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், இப்போ தக்காளி நல்லா குழஞ்சிடுச்சு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லாவே குழஞ்சிடுச்சு, கிரேவி மாதிரி கிடச்சிடுச்சு. இப்போ வந்துட்டு நான் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். தயிர் வந்துட்டு உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்தா போதும். நான் வந்துட்டு ஒரு 2 கரண்டி, சின்ன கரண்டியில் 2 கரண்டி தயிர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நல்லா கிரேவி மாதிரி கிடைக்கும். பாருங்கள், நல்லா கிரேவி மாதிரி கிடச்சிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு 1 kg சிக்கனை உப்பு மஞ்சள்தூள் சேர்த்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். சிக்கன் எல்லாம் உள்ளே சேர்த்துட்டு இந்த கிரேவிலேயே குக் பண்ணும்போது அதோட கிரேவியும் சிக்கனும் நல்லா ஒன்றா குக் ஆகும்போது ஜூஸியாக கிடைக்கும் நம்மளுக்கு. சிக்கன் சக்கை மாதிரி இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பிரியாணிக்கு செய்யணுன்னா ரொம்ப பொறுமை தேவை. அப்போ தான் வந்துட்டு பிரியாணி ரொம்ப நல்லா டேஸ்டியாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த கிரேவிலேயே இந்த சிக்கனை நல்லா குக் பண்ண விடணும். அதுக்கு வந்துட்டு நான் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே குக் ஆக விட்டுறேன். நம்ம கொத்தமல்லி புதினா வந்துட்டு முன்னாடியே சேர்க்கறதுனால வந்துட்டு
இந்த பிரியாணியோட ஸ்மெல் ரொம்ப நேரம் அப்படியே இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா கிரேவியில் குக் ஆகிட்டு சிக்கன்லேருந்து தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டு திரும்பவும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்துட்டு ஒரு 70% குக் ஆகிட்ருக்கோம். பாருங்கள், 70% இந்த ஸ்டேஜில் குக் ஆகிருக்கு. இப்போ வந்துட்டு நான் இஞ்சி வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்றைக்கி வந்துட்டு நான் இந்த கப்பில் 2 கப் ரைஸ் எடுத்துருக்கேன். இது வந்துட்டு 1 kg இருக்கும். ஒரு கப் ரைஸ்க்கு வந்து 2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் வந்துட்டு இன்றைக்கி இந்த கப்பில் 3 கப் தண்ணியும் அதுக்கப்புறம் ஒரு 3/4 கப் தண்ணியும் சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்துட்டு சிக்கன் வேகும்போது அதில் கொஞ்சமாக தண்ணி இருந்துச்சுல்ல, அது வந்துட்டு 4 கப் கணக்குக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு 3 கப்பும் ஒரு 3/4 கப்பும் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டாச்சு. இதை வந்துட்டு நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியும் அப்புறம் வந்து புதினாவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அப்படியே விட்டுடுங்க. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு கம்மியாக இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எனக்கு வந்துட்டு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது. அதனால் வந்துட்டு நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு ரைஸை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். ரைஸ் வந்துட்டு உள்ளே சேர்த்துட்டு அடிக்கடி கிளறக்கூடாது. பாருங்கள், ரைஸ் எல்லாம் உள்ளே சேர்த்துட்டேன். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ரைஸும் தண்ணியும் ஈக்குவலாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுக்கலாம். அதுக்கு வந்துட்டு வேஸ்ட்டாக இருக்க ஒரு தோசைக்கல்லை வந்துட்டு அடியில் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு மேலே வச்சுக்கலாம். கல் சூடானதும் இதுக்கு மேலே அந்த பிரியாணி பாத்திரத்தை தூக்கி அப்படியே வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பிளேட்டு போட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கணும். சுற்றி ஆவி போகாமல் பார்த்துக்கணும். நான் வந்துட்டு என்கிட்ட இருக்க வெயிட்டான இந்த கல்லை, பூண்டு நசுக்கிற கல்லை மேலே வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோங்கன்னா சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், தண்ணி வந்துட்டு கரெக்டாக இருக்குது. அரிசி குழையாமல் எப்படி நீள நீளமாக கிடச்சிருக்கு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக பிரியாணி, சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.